அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கை. சல்லாம் இப்னு அபுல் ஹுகைக், இவனது புனைப்பெயர் அபு ராஃபி எனப்படும். யூத இனத்தைச் சேர்ந்த இவன் மிகப்பெரிய கொடியவனாக இருந்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக அகழ்போரில் படைகளை ஒன்று திரட்டியவர்களில் இவனும் ஒருவன். இவன் போரின் போது முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பெருமளவில் பொருளுதவி செய்தான். ஆதாரம் ஃபத்உல் பாரி. இவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் நோவினை தந்து வந்தான். குறைலா யூதர்களின் இப்பிரச்சனையை முடித்த பின் அவனை கொலை செய்துவிட கஸ்ரஜ் கிளையினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கோரினார்கள். இதற்கு முன் இவனை போன்ற கொடியவன் காஃப் இப்னு அஷ்ரஃபை அவுஸ் கிளையினர் கொன்றதால் அதுபோன்ற ஒரு சிறப்பை தாங்களும் அடைய வேண்டும் என கஸ்ரஜ் கிளையினர் விரும்பினார்கள். எனவே நபி அவர்களிடம் அதற்கு அனுமதி கோருவதில் தீவிரம் காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொல்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். ஆனால் அவனை தவிர அங்குள்ள சிறுவர்களை அல்லது பெண்களை கொல்லக்கூடாது என தடை விதித்தார்கள். நபி அவர்களிடம் அனுமதி பெற்று 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு இதற்காக புறப்பட்டு சென்றது. இவர்கள் அனைவரும் கஸ்ரஜ் கிளையினரில் சலமா குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாவர். இவர்களின் தளபதியாக அப்துல்லா இப்னு ஆத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். இக்குழு அபு ராஃபியின் கோட்டை இருந்த கைபர் நகரத்தை நோக்கி புறப்பட்டது. இவர்கள் கோட்டையை அடையும் போது சூரியன் மறைந்து இருட்டிவிட்டது. மக்கள் தங்களின் கால்நடைகளை அழைத்து கொண்டு வீடு திரும்பிவிட்டார்கள். அப்போது அப்துல்லா இப்னு ஆத்தீக் தனது தோழர்களிடம், நீங்கள் இங்கு இருங்கள், நான் சென்று வாயில் காவலரிடம் நளினமாக பேசி பார்க்கிறேன், முடிந்தால் நான் கோட்டைக்குள் நுழைந்து விடுகிறேன் என்று கூறி புறப்பட்டார். கோட்டை கதவுக்கருகில் சென்றபோது தன்னை ஆடையால் மறைத்து கொண்டு சிறுநீர் கழிப்பது போல் அமர்ந்து கொண்டார். கோட்டைக்குள் செல்ல வேண்டிய மக்கள் சென்று விட்டார்கள். அப்போது வாயில் காவலன், அல்லாஹுவின் அடியானே, உள்ளே செல்வதாக இருந்தால் இப்போதே சென்றுவிடு, நான் கதவை மூடப் போகிறேன் என்றான். அப்துல்லா இப்னு ஆத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் கோட்டைக்குள் சென்று ஒரு மறைவிடத்தில் மறைந்து கொண்டேன். அனைவரும் கோட்டைக்குள் நுழைந்து விட்டனர் என்று தெரிந்தவுடன் வாயில் காவலாளி கதவை மூடினான். பின்பு சாவிகளை ஒரு ஆணியில் தொங்கவிட்டான். நான் அந்த சாவிகளை எடுத்து வைத்து கொண்டேன். அபு ராஃபி சில நண்பர்களுடன் அவனது அறையில் ராக்கதைகள் பேசிக்கொண்டிருந்தான். பேசிக்கொண்டிருந்தவர்கள் சென்ற பின் நான் அவனது அறையை நோக்கி மேலே ஏறினேன். ஒவ்வொரு கதவாக திறந்து உள்ளே சென்றவுடன் அக்கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டேன். அதாவது இங்கு உள்ளவர்களுக்கு நான் இருப்பது தெரிந்து என்னை நோக்கி பிடிப்பதற்கு வந்தாலும் அவர்கள் என்னை பிடிப்பதற்குள் நான் அவனை கொன்றுவிடலாம் என்பதற்காக இவ்வாறு செய்தேன். இறுதியாக அவன் இருந்த இடம் வரை சென்று விட்டேன். ஓர் இருட்டறையில் தனது குடும்பத்தார்களுடன் அவன் இருந்தான். ஆயினும் அறையில் எப்பகுதியில் இருக்கிறான் என எனக்கு உறுதியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அபு ராஃபி என்று சத்தமிட்டு அழைத்தேன். அவன் யாரது என்று வியந்து கேட்டான். உடனே நான் சப்தம் வந்த திசையை நோக்கி பயந்தவனாகவே எனது வாளை வீசினேன். ஆனால் எனது முயற்சி பலனளிக்கவில்லை. அவன் கூச்சலிடவே நான் உடனடியாக அறையிலிருந்து வெளியேறி ஒளிந்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து திரும்ப அறைக்குள் சென்று, அபு ராஃபியே, சற்று நேரத்திற்கு முன் இங்கு என்ன சப்தம் என்றேன். அதற்கு அவன், உனது தாய்க்கு நாசம் உண்டாகட்டும், சற்று நேரத்துக்கு முன் ஒருவன் என்னை கொல்ல வந்தான் என்றான். உடனே நான் மற்றொரு முறை அவனை வாளால் வெட்டி காயப்படுத்தினேன். ஆனால் அவனை கொல்ல முடியவில்லை. பின்பு வாளால் அவனது வயிற்றில் குத்தினேன். அதன் நுனி முதுகுப்புறமாக வெளிவந்தது. அதனால் நான் அவனை இம்முறை நிச்சயமாக கொன்றுவிட்டேன் என்று தெரிந்து கொண்டேன். பின்பு ஒவ்வொரு கதவாக திறந்து கொண்டு ஓர் ஏணியின் வழியாக கீழே இறங்கும்போது ஏணிப்படிகள் முடிந்து விட்டன என்று எண்ணி காலை வைக்கும்போது தவறி கீழே விழுந்து விட்டேன். அதில் எனது கெண்டைக்கால் உடைந்து விட்டது. தலைப்பாகையால் என் காலை கட்டிக்கொண்டு நடந்து வந்து வாசல் அருகில் உட்கார்ந்து கொண்டேன். அவனை கொன்றுவிட்டேன் என்று உறுதியாக தெரியும் வரை வெளியில் செல்லாமல் இன்றிரவை இங்கேயே கழிப்பது என்று முடிவு செய்தேன். காலையில் மரணச் செய்தி அறிவிப்பவன் ஹிஜாஸ் மாநிலத்தின் மாபெரும் வியாபார பிரமுகர் அபு ராஃபி கொல்லப்பட்டு விட்டார் என்று அறிவித்தான். இதை நான் எனது தோழர்களிடம் வந்து கூறினேன். வெற்றி கிடைத்து விட்டது, அல்லாஹ் அபு ராஃபியை கொன்றுவிட்டான் என்று கூறினேன். இதற்கு பின் நான் நபி அவர்களிடம் சென்று முழு விவரத்தையும் கூறினேன். அப்போது நபி அவர்கள், உனது காலை நீட்டுவாயாக என்று கூறினார்கள். நான் எனது காலை நீட்டியவுடன் நபி அவர்கள் அதன் மீது தடவினார்கள். அது முற்றிலும் குணமடைந்து விட்டது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி.
இதுவரை நாம் கூறிய இந்த நிகழ்ச்சி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவித்ததாகும். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு சற்று மாற்றமாக அறிவிக்கிறார். அதாவது அனைத்து நபித்தோழர்களும் கோட்டைக்குள் சென்று அபு ராஃபியை கொல்வதில் பங்கெடுத்தார்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழர்தான் அவனை வாளால் வெட்டினார். அப்துல்லா இப்னு அத்தீக்கின் கெண்டைக்கால் உடைந்து விட்டதால் மற்ற தோழர்கள் அவரை சுமந்து கொண்டு கோட்டைக்குள் தண்ணீர் வருவதற்காக இருந்த வழியின் உள்பகுதிக்குள் நுழைந்து கொண்டார்கள். கோட்டையில் இருந்த யூதர்கள் நெருப்பை மூட்டி விரைந்து சென்று பல இடங்களில் தேடியும் அவர்களால் நபித்தோழர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு யூதர்கள் அனைவரும் தங்கள் தலைவரின் நிலையை அறிய திரும்பினார்கள். அதற்கு பின் நபித்தோழர் அப்துல்லா இப்னு அத்தீக்கை சுமந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். இச்சம்பவம் ஹிஜ்ரி 5 துல்காதா அல்லது துல்ஹஜ் மாதத்தில் நடைபெற்றது. ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். மேற்கூறப்பட்ட அகழ் மற்றும் குறைலா போர்களிலிருந்து ஓய்வு பெற்ற போது அமைதிக்கும் சமாதானத்திற்கும் பணியாமல் இருந்த கிராம அரபிகளையும் மற்ற அரபு குலத்தவர்களையும் கண்டித்து பாடம் கற்பிக்கும் விதமாக பல தாக்குதல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள். அவற்றின் விவரம் என்னவென்றால், முதலாவது முஹம்மது இப்னு மஸ்லமா படைப்பிரிவு. இது ஹிஜ்ரி 6 முஹர்ரம் 10 அன்று நடைபெற்றது. இது அகழ் மற்றும் குறைலா போர்களுக்கு பின் அனுப்பப்பட்ட முதல் படையாகும். இந்த படையில் 30 வீரர்கள் இருந்தார்கள். நஜ்து மாநிலத்தில் உள்ள பஹராத் என்ற பகுதியில் லரியா என்ற ஊர் வழியாக கர்தா என்ற இடத்தை நோக்கி இப்படை புறப்பட்டது. லரியாவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள பயண தூரம் 7 இரவுகளாகும். இப்படையின் நோக்கம் அங்கு வசித்து வந்த பக்ரு இன கிலாப் கிளையினரை தாக்குவதாகும். முஸ்லிம்களின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் எதிரிகள் அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்கள் அங்குள்ள கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு முஹர்ரம் பிறை இறுதியில் மதீனா வந்து சேர்ந்தார்கள். தன்னை இறை தூதர் என்று வாதிட்ட பொய்யன் முசைலமா சுமாமா இப்னு உசால் என்பவரை நபி அவர்களை கொல்வதற்காக யமன் நாட்டிலிருந்து அனுப்பினான். இவர் ஹனீஃபா என்ற கிளையினரின் தலைவராவார். இவரை இப்படையினர் வழியில் கைது செய்து தங்களுடன் அழைத்து வந்தார்கள். ஆதாரம் சீரத்துல் ஹல்பியா. இவரை மதீனாவின் பள்ளியில் உள்ள ஒரு தூணில் முஸ்லிம்கள் கட்டிவிட்டார்கள். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து, சுமாமா, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், முஹம்மதே, என்னிடத்தில் நன்மை இருக்கிறது. நீர் என்னை கொலை செய்ய நாடினால் அந்த தண்டனைக்கு தகுதியான ஒருவரைத்தான் கொலை செய்தவராவீர். நீர் எனக்கு உதவி செய்து என்னை விட்டுவிட்டால் உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். உங்களுக்கு பொருள் வேண்டுமென்றால் என்னிடம் கேள். நீர் விரும்பிய அளவு நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். நபி அவர்கள் அவரை ஒன்றும் செய்யாமல் சென்று விட்டார்கள். மற்றொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகில் சென்றபோது அவரிடம் முன்னர் கேட்டது போல் கேட்கவே அவரும் முன்பு சொன்ன பதிலையே கூறினார். நபி அவர்கள் அவரை அப்படியே விட்டு சென்று விட்டார்கள். 3வது முறை நபி அவர்கள் அவர் அருகில் சென்று அதே போன்று கேட்க அவரும் தனது பழைய பதிலையே திரும்ப கூறினார். அப்போது நபி அவர்கள் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று தனது தோழர்களுக்கு கூறவே தோழர்கள் அவரை அவிழ்த்து விட்டார்கள். அவர் பள்ளிக்கு அருகிலிருந்த பேரிச்சம்பழ தோட்டத்திற்கு சென்று குளித்துவிட்டு நபி அவர்கள் முன்னிலையில் இஸ்லாமை ஏற்றார். பின்பு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, முன்போ இந்த பூமியில் உங்களது முகத்தை விட வெறுப்பான ஒரு முகம் எனக்கு இருந்ததில்லை. ஆனால் இன்று உங்களது முகமே முகங்களிலெல்லாம் எனக்கு மிக விருப்பமானதாகிவிட்டது. அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இந்த பூமியில் உங்களது மார்க்கத்தை விட வெறுப்பான மார்க்கம் எனக்கு வேறொன்றும் இருக்கவில்லை. ஆனால் இப்போது உங்களது மார்க்கங்களிலெல்லாம் எனக்கு மிக விருப்பமானதாக மாறிவிட்டது. உங்களின் படை என்னை கைது செய்தபோது நான் உம்ராவிற்காக சென்று கொண்டிருந்தேன். நான் இப்போது என்ன செய்ய என்று அவர் கேட்க நபி அவர்கள் அவருக்கு நற்செய்தி கூறி அவர் நாடி வந்த உம்ராவை முடித்து வருமாறு கூறினார்கள். அவர் அங்கிருந்து புறப்பட்டு மக்கா வந்தவுடன் அவரை பார்த்த குறைஷிகள், சுமாமா, நீ என்ன மதம் மாறிவிட்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இல்லை, அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் முஹம்மதுடன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹுவின் மீது சத்தியமாக கூறுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளிக்காதவரை யமாமாவிலிருந்து உங்களுக்கு எந்த கோதுமை தானியங்களும் வராது. யமாமாவிலிருந்து தான் மக்காவிற்கு கோதுமை வந்து கொண்டிருக்கிறது. உம்ராவை முடித்து கொண்டு சுமாமா தனது ஊருக்கு சென்றவுடன் அங்கிருந்து மக்காவிற்கு தானியங்கள் வருவதை தடுத்து விட்டார். இதனால் குறைஷிகள் பெரும் கஷ்டத்திற்கு உள்ளாகி நபி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அதில் தங்களின் இரத்த பந்தத்தை கூறி சுமாமா தங்களுக்கு வரும் தானியங்களை தடுக்காமல் இருக்க நபி அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் கோரிக்கையை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஜாதுல் மஆத். அடுத்து 2வது லஹ்யான் போர். இது ஹிஜ்ரி 6 ரபியுல் அவ்வலில் நடைபெற்றதாகும். லஹ்யான் கிளையினர்தான் ரஜீஹ் என்ற இடத்தில் 10 நபித்தோழர்களை வஞ்சகமாக கொலை செய்தார்கள்.
இவர்களது இல்லங்களும் இருப்பிடங்களும் மக்காவிற்கு மிக அருகில்தான் இருந்தன. மக்காவிலோ இஸ்லாமிற்கு எதிரியாக இருக்கும் குறைஷி மற்றும் அரபு குலத்தவர்கள் இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா எல்லை வரை சென்று லஹ்யான் இனத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றமாக கருதவில்லை. அகழ்போரில் குறைஷி மற்றும் அரபு இனத்தவரின் இராணுவங்கள் வலுவிழந்து சிதறிச் சென்று விட்டதால் நிலைமை ஓரளவுக்கு முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தது. எனவே ரஜீஹில் கொல்லப்பட்ட தங்களது தோழர்களுக்காக லஹ்யானியரிடம் பழிதீர்க்க நாடி ஹிஜ்ரி 6 ரபியுல் அவ்வல் அல்லது ஜமாத்துல் அவ்வல் மாதத்தில் 200 தோழர்களை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். மதீனாவில் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஷாம் நாட்டை நோக்கி பயணிப்பதாக கூறி வெகு விரைவாக பயணத்தை மேற்கொண்டு அமஜ், உஸ்ஃபான் என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள குரான் என்ற பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள். அங்குதான் நபித்தோழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்காக அல்லாஹ்வின் கருணை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை கேள்விப்பட்ட லஹ்யானியர் அங்கிருந்து தப்பித்து சென்று மலை உச்சியில் ஏறி பதுங்கிக் கொண்டார்கள். எவரும் முஸ்லிம்களின் கையில் அகப்படவில்லை. நபி அவர்கள் அங்கு 2 நாட்கள் தங்கியிருந்து சிறு சிறு குழுக்களை அனுப்பி தேடும்படி பணித்தார்கள். ஆனால் எவரையும் பிடிக்க முடியவில்லை. நபி அவர்கள் அங்கிருந்து உஸ்வான் என்ற இடம் வரை சென்றார்கள். அங்கிருந்து குராவுல் கமீம் என்ற இடத்திற்கு 10 குதிரை வீரர்களை அனுப்பினார்கள். தான் வந்திருக்கும் செய்தி குறைஷிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். பின்பு அங்கிருந்து தனது தோழர்களை அழைத்து கொண்டு மதீனாவிற்கு திரும்பினார்கள். இவ்வாறு நபி அவர்கள் 14 நாட்கள் தங்களது படையுடன் சுற்றிவிட்டு திரும்பினார்கள். குழுக்களையும் படைப்பிரிவுகளையும் தொடர்ந்து அனுப்புதல். மேற்கூறப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பல குழுக்களையும் படைப்பிரிவுகளையும் அனுப்பினார்கள். அதன் சுருக்கம் என்னவென்றால், முதலாவது உகாஷா இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையின் கீழ் 40 தோழர்களை கம்ர் என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி 6 ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆஹிரில் நபி அவர்கள் அனுப்பினார்கள். கம்ர் என்பது அசது கிளையினருக்கு சொந்தமான கிணற்றுக்குரிய பெயராகும். அங்குதான் அவர்கள் வசித்து வந்தார்கள். முஸ்லிம்களின் வருகை அறிந்த அக்கூட்டத்தினர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டார்கள். அவர்களின் 200 ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு முஸ்லிம்கள் மதீனா திரும்பினார்கள். அடுத்து இரண்டாவதாக முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 10 தோழர்களுடன் சாலபா கிளையினர் வசிக்கும் துல் கஸ்ஸா என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி 6 ரபியுல் அவ்வல் அல்லது ரபியுல் ஆஹிரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். முஸ்லிம்களின் வருகை அறிந்த சாலபாவினர் ரகசியமாக மறைந்து கொண்டார்கள். நபித்தோழர்கள் ஓர் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென தாக்குதல் நடத்தி முஹம்மது இப்னு மஸ்லமாவை தவிர மற்ற அனைவரையும் கொன்றுவிட்டார்கள். இவர் மட்டும் காயத்துடன் தப்பித்து மதீனா வந்து சேர்ந்தார். மூன்றாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு பின் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 40 தோழர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 ரபியுல் ஆஹிரில் துல் கஸ்ஸாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் இரவெல்லாம் நடந்து சென்று காலையில் சாலாபாவினர் மீது படையெடுத்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் தப்பித்து மலைகளுக்கு ஓடிவிட்டார்கள். அவர்களிலிருந்து ஒருவரை மட்டும் முஸ்லிம்களால் பிடிக்க முடிந்தது. பிறகு அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். முஸ்லிம்கள் எதிரிகளின் கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு மதீனா திரும்பினார்கள். அடுத்து நான்காவது ஹிஜ்ரி 6 ரபியுல் ஆஹிர் மாதத்தில் ஸைத் இப்னு ஆரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜமூம் என்ற இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஜமூம் என்பது மர்ருல் லஹ்ரான் என்ற இடத்தில் உள்ள சுலைம் கிளையினருக்கு சொந்தமான கிணறாகும். ஸைத் அவர்கள் பனு சுலைம் கிளையினரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது முசைனா கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கைது செய்தார்கள். அவரது பெயர் ஹலீமாவாகும். அப்பெண் சுலைமினருக்கு சொந்தமான இடங்களை காண்பித்து கொடுத்தார். அங்கு சென்று முஸ்லிம்கள் அதிகமான கால்நடைகளையும் கைதிகளையும் பிடித்து வந்தார்கள். மதீனா திரும்பியவுடன் விஷயம் அறிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை உரிமையிட்டு திருமணமும் முடித்து வைத்தார்கள். அடுத்து ஐந்தாவது ஹிஜ்ரி 6 ஜுமாதா அல் ஊலா மாதத்தில் ஈஸ் என்ற இடத்திற்கு ஸைத் அவர்களை 170 வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அங்கு குறைஷிகளின் வியாபார கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனார் அபுல் ஆஸின் தலைமையின் கீழ் தங்கியிருந்தது. அங்கு சென்று முஸ்லிம்கள் அனைத்தையும் கைப்பற்றினார்கள். ஆனால் அபுலாஸ் தப்பிச் சென்று மதீனாவில் நபி அவர்களின் மகளார் ஜைனபிடம் அடைக்கலம் தேடினார். மேலும் தனது பொருட்களை திருப்பி தருமாறு நபி அவர்களிடம் கோரும்படி ஜைனபிடம் கேட்டுக்கொண்டார். அவரும் தனது கணவரின் கோரிக்கையை நபி அவர்களிடம் சொல்லவே நபி அவர்கள் பொருள்களை திரும்ப தருமாறு மக்களிடம் கேட்டார்கள். ஆனால் எவரையும் அதற்காக நிர்பந்தப்படுத்தவில்லை.
நபி அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க சிறிய பெரிய அனைத்து பொருட்களையும் நபித்தோழர்கள் திரும்ப கொடுத்து விட்டார்கள். அபுலாஸ் அவற்றை எடுத்துக்கொண்டு மக்கா சென்று உரியவர்களிடம் அப்பொருட்களை ஒப்படைத்துவிட்டு இஸ்லாமை ஏற்று மதினா திரும்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருடம் கழித்து திரும்பிய தமது மருமகன் அபுலாஸிற்கு தனது மகள் ஜைனபை முதல் திருமண ஒப்பந்தத்தை கொண்டே சேர்த்து வைத்தார்கள். இவ்வாறுதான் ஆதாரபூர்வமான அறிவிப்புகளில் வந்துள்ளது. ஆதாரம் சுனன் அபு தாவூத். ஏனென்றால் முஸ்லிமான பெண்களை இறை நிராகரிப்பாளர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடாது என்ற அல்லாஹுடைய கட்டளை அப்போது வரைக்கும் இறங்கவில்லை. ஆனால் சிலர் மறுபடியும் புதிய திருமணம் செய்துதான் நபி அவர்கள் சேர்த்து வைத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். இது தவறாகும். அவ்வாறே 6 வருடங்கள் கழித்து இருவரையும் சேர்த்து வைத்தார்கள் என்று கூறுவதும் சரியாகாது. ஏனென்றால் அதற்குரிய ஆதாரம் வலுவில்லாததாகும். ஆதாரம் துஹ்ஃபத்துல் அஹ்வதி. அடுத்து 6வதாக மீண்டும் ஸைத் அவர்களை 15 தோழர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 ஜுமாதா அல் ஆஹிர் மாதத்தில் சாலபாவினர் வசிக்கும் தரீஃப் அல்லது தரீக் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். நபி அவர்கள்தான் தங்களின் படையை திரட்டி கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று நினைத்து அனைவரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். ஸைத் அவர்கள் 20 ஒட்டகங்களை பிடித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மதினா திரும்பினார்கள். அடுத்து 7வதாக 12 நபர்களுடன் வாதில் குரா என்ற இடத்திற்கு ஹிஜ்ரி 6 ரஜப் மாதத்தில் அங்கு எதிரிகளின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக நபி அவர்கள் ஸைதை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அங்கிருந்தோர் நபி தோழர்களை தாக்கி 9 தோழர்களை கொன்றுவிட்டார்கள். 3 மட்டும் தப்பித்து மதினா திரும்பினார்கள். அதில் ஸைத் இப்னு ஹாரிசாவும் ஒருவராவார். ஆதாரம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஜாதுல் மஆத். அடுத்து 8வதாக சரியத்துல் கபத் எனப்படும் இப்படை ஹிஜ்ரி 8 ரஜப் மாதத்தில் அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகிறது. இச்சம்பவத்தின் தொடரை நாம் பார்க்கும்போது இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சற்று முன் நடைபெற்றது என்று தெரிய வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக இதில் கலந்து கொண்ட ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாவது: 300 வாகன வீரர்களை அபு உபைதாவின் தலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். நாங்கள் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து பதுங்கியிருந்தோம். எங்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டதால் காய்ந்த இலைகளை தின்றோம். எனவே இப்படைக்கு ஜைஷுல் கபத் இலை படை என்று பெயர் வந்தது. எங்களில் ஒருவர் 3 ஒட்டகங்களை ஒரே நாளில் அறுப்பார். மற்றொரு நாள் மீண்டும் 3 ஒட்டகங்களை அறுப்பார். பின்பு தளபதி அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அதனை தடை செய்து விட்டார். அதற்கு பின் கடலிலிருந்து அம்பர் என்ற மிகப்பெரிய மீன் ஒன்று எங்களுக்கு கிடைத்தது. அதை நாங்கள் 15 நாட்கள் சாப்பிட்டோம். அதனுடைய கொழுப்பை எண்ணெயாக பயன்படுத்தி தடவிக்கொண்டோம். அதன் மூலம் எங்களுடைய உடல்கள் நல்ல ஆரோக்கியமடைந்தன. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அதனுடைய விலா எலும்பில் ஓர் எலும்பை எடுத்தார். பின்பு அதை நிறுத்தி படையில் மிக உயரமாக உள்ள ஒருவரை மிக உயரமான ஒட்டகத்தில் உட்கார வைத்து அதற்கு கீழ் செல்லும்படி கூறினார்கள். அந்த எலும்பு அவ்வளவு பெரியதாக இருந்தது. அதனுடைய இறைச்சியிலிருந்து பெருமளவு நாங்கள் சேகரித்து வைத்துக் கொண்டோம். மதினா திரும்பியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இச்செய்தியை கூறியபோது, இது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த உணவாகும். உங்களிடம் ஏதாவது அதில் மீதம் இருந்தால் எனக்கும் உண்ண கொடுங்கள் என்றார்கள். நாங்கள் அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தோம். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன் நடந்திருக்க வேண்டும் என்று நாம் கூறியதற்கு காரணம், முஸ்லிம்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் எந்த ஒரு வியாபார கூட்டத்தையும் கைப்பற்றுவதாக செல்லவில்லை.